இல்ல அபி, வேணாங்கறான்ல. அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சீவ். இந்தா சாப்பிடு, நான் தான் ஊட்டி விடுறேன்ல. இந்தா. சாப்பிடு சஞ்சீவ். சஞ்சீவ், ஏன் இப்போ கண் கலங்குற? என்னாச்சு சஞ்சீவ்? சஞ்சீவ், சஞ்சீவ் சாப்பிடும்போது அழக்கூடாது. இந்தா ஒரு வாய் வாங்கிக்கோ. ம். ம். சஞ்சீவ் சாப்பிடு. இல்ல போதும் அபி. எவ்வளோண்ணா? 30 ரூபா. ஓகே, மிச்சத்தை நீங்களே வச்சுக்கோங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். மார்னிங். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் அபி. குட் மார்னிங். செல்வி அக்கா, என் கேபினுக்கு வாங்கல. ம். செல்வி அக்கா, நீங்க தான் வாசல்ல ஒன் டே கம்ப்ளீட்டட்னு எழுதுனீங்களா? ஆமா அபி. அந்த கோலத்தை நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஸ்டாஃப் எல்லாம் பாக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரும்ல. ஓ மனசுக்குள்ள இருக்க வேகமும் வெறியும் எல்லார் மனசுக்குள்ளயும் வரும்ல. அதுக்குதான் அபி கோலம் போட்டேன். நல்லா வருவீங்க செல்வி அக்கா. சரி, நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் அசெம்பிள் பண்ணுங்க. நான் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஓகே அபி. செல்வி அக்கா, சொல்லு அபி. எல்லார்கிட்டயும் இந்த கவரை கொடுங்க. காயத்ரி, கலைவாணி, ஜெயஸ்ரீ, சக்தி, கவிதா, செல்வி. சார், என்ன சார் கவர் அது? தெரியல, இரு என்னன்னு பாப்போம். எல்லாரும் உங்க கையில இருக்கிற கவரை பிரிச்சு பாருங்க. இன்னும் 3 நாள் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க போற 1 லட்சம் ரூபாய்க்கான செக் தான் இது. உங்ககிட்ட இருக்கிற செக்ல இன்னும் டேட் மட்டும் போடல. ஏன்னா உங்க பணம் உங்களுக்காக ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க உங்க உழைப்பையும் அறிவையும் கொஞ்சம் பயன்படுத்தினா அந்த பணத்தை ஈஸியா உங்களுக்கு சொந்தமாக்கிடலாம். ஏன்னா உழைப்புக்கு என்னைக்கும் இந்த உலகம் தலை வணங்கிதான் ஆகணும். எங்களுக்குள்ள ஒரு வைராகியம் பிறந்திருக்கு அபி. ஆமா மேடம். வா, நிறுத்துங்க. மேடம், நீங்க சொல்றத கேட்க வேணா நல்லா இருக்கும், ஆனா இது சாத்தியப்படாது. ஏன் சாத்தியப்படாது? என்னதான் உழைச்சாலும் வெற்றி கை கொடுணும்னா அதுக்கு நேரம் காலம்னு எல்லா விஷயங்களும் துணையா இருக்கணும் மேடம். உங்க வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. பெரிய இடத்துல இருந்த நீங்க இப்போ சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்படுறீங்க. அப்போ நீங்க உழைக்கலன்னு அர்த்தமா? இல்ல, நான் வஞ்சகத்துல ஏமாந்துட்டேன்னு அர்த்தம். என் கெட்ட நேரத்தை நல்ல நேரமா மாத்த போறேன்னு அர்த்தம்.
பரவாயில்லையே, என் ஃபுல் ஹிஸ்டரியையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் முக்கியமே இல்ல. ஏன்னா இனிமேதான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நல்லவங்க, திறமையானவங்க என்னைக்குமே தோக்க மாட்டாங்க. என்னோட மிச்ச வாழ்க்கை அது உங்களுக்கு சொல்லும். ஏன்னா நான் எழுத போற வரலாறு ரத்த வரலாறு. சாரி, விளக்கம் சொல்லி ஒரு நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம எல்லாரும் போய் அவங்க வேலையை பார்ப்போம். வாங்க. சரிங்க மேடம். அபிய ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது அடிக்கணும். அப்பதான் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாம அந்த அபி அசிங்கப்படுவான். அவ்வளவுதானே சார், விடுங்க சார். என் ரிசல்ட்ட நான் பாத்துக்கிறேன். அப்பதான் என் லெவல் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். மேனேஜர் சார், என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ரா மெட்டீரியல்ஸ்லாம் எப்போ வரும்? இன்னும் 4 ஹவர்ஸ்ல வந்துரும் மேடம். ம். ஏ அபி, என்னேவா மிரட்டுற? உனக்கு இருக்குடி. என்ன ஸ்ரீஜா, யார் கம்பெனி இது? எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? அம்மா, இந்த கம்பெனில தான் அபி எம்டிக்கு ஈக்குவலா வேலை பார்த்துட்டு இருக்கா. ஏய், நீ என்னடி சொல்ற? ஆமாமா, இந்த கம்பெனி ஓனருக்கு அபி ரோல் மாடலா. அதனால அவளை தனக்கு ஈக்குவலான பொசிஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. அபி இந்த கம்பெனிக்கு வந்த உடனே ஒரு நல்ல டிசைனை பண்ணி கொடுத்து எம்டி கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கா. இப்ப கூட 15 டேஸ்ல முடிக்க வேண்டிய ஒரு ஆர்டரை ஜஸ்ட் 4 டேஸ்ல முடிக்கிறதா சொல்லி அந்த ஆர்டரை எடுக்க வச்சு அந்த ஆர்டர்ல வர ப்ராஃபிட்ல ஷேர்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிருக்கா. அதுக்காக இப்போ வெறித்தனமா வேலை பார்த்துட்டு இருக்கா. அது சரி, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நம்ம எதிரியை பத்தி நமக்கு முழுசா தெரிஞ்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். புரியுதா? நல்லா புரியுது. அபிய ஜெயிக்க இந்த கம்பெனில நீ யார விலைக்கு வாங்க இருக்க? வெயிட் பண்ணுமா. ஹலோ, சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். வாட்ச்மேன், உங்க கம்பெனி மேனேஜர் கிட்ட நான் பேசணும். அவரோட நம்பர் கிடைக்குமா? ஃபோன் நம்பர் எதுக்கு மேடம்? நானே ஃபோனை கொடுத்து மேனேஜர் உங்ககிட்ட பேச சொல்றேன் மேடம். சரி, பேச சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம். மேனேஜர்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுறேன். சரி, ஓகே. ஏய், என்னடி இந்த கம்பெனில ஏதோ ஒரு பெரிய ஆள் கிட்ட போன் பண்ணி பேச போறேன்னு பார்த்தா போயும் ஒரு வாட்ச்மேன் கிட்டயா பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, இது வரைக்கும் அந்த அபிய பத்தின தகவலை சொன்னதே அந்த வாட்ச்மேன் தான். ஆனா இதுக்கு மேல நம்ம சொல்ல போற வேலைய அவனால செய்ய முடியாது. அதனால்தான் இப்ப அந்த மேனேஜர் கிட்ட பேச போறேன். இந்த ஸ்டிச்சிங்க பாத்து சார். ஓகேவா? ஓகே சார். என்னையா? ஸ்ரீஜா மேடம்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசணுமா? யாரு ஸ்ரீஜா மேடம்? உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சார். எனக்கு வேண்டப்பட்டவங்களா? ஆமா சார், அபி மேடத்துக்கு வேண்டப்படாதவங்களும் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தானே சார்? ஃபோன் போட்டு தரேன், பேசுறீங்களா? இங்க வேணாம், அப்படி போய் பேசிக்கலாம்பா. ஏன் ஸ்ரீஜா, இந்த கம்பெனி மேனேஜர் நம்ம வழிக்கு வருவானா? கண்டிப்பா வருவாமா. ஏன்னா மேனேஜர் அபிய தன்னோட எதிரியா நினைக்கிறான். வாட்ச்மேன் தான் கால் பண்றான். எடு. சொல்லு. சார், ஸ்ரீஜா மேடம் பேசுறாங்க, இந்தாங்க பேசுங்க. ஹலோ, நான் ஸ்ரீஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம்.
என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் யாருங்கிறது உங்களுக்கு முக்கியம் இல்ல. ஆனா நம்ம 2 பேரோட எதிரி யாருங்கிறது தான் முக்கியம். அபிய ஜெயிக்க நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன். எல்லாம் ஓகே தான் மேடம். உங்களுக்கும் அபிக்கும் என்ன பிரச்சனைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றேன். அபிய பழிவாங்க உங்களுக்கு என் கூட சேர விருப்பமா இல்லையா? அத மட்டும் சொல்லுங்க. பசியில இருக்கிறேன்னா சும்மாவே நல்லா சாப்பிடுவேன். நீங்க காசு கொடுத்து பிரியாணியே சாப்பிட சொல்றீங்க. நான் வேணா நான் சொல்லுவேன். அபிய பழி வாங்குறத பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பிஏ கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் அதே தான் சொல்றீங்க. எனக்கு உங்க கூட சேர ஓகே தான் மேடம். நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அபி எடுத்திருக்க ஆர்டர் கேன்சல் ஆகணும். அந்த அபி பேரு கெட்டு போகணும். அந்த அபிய ரோல் மாடல்னு சொன்ன எம்டி மேடமே அபிய வேஸ்ட்னு சொல்லி அபிய உங்க கம்பெனியை விட்டே விரட்டி அடிக்கணும். அந்த அபி அசிங்கப்பட்டு நிக்கணும். இது எல்லாமே நீங்க தான் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு நான் அதிகமா பணம் தரேன். என்ன சொல்றீங்க? அபிய என்ன பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அதே தான் நீங்களும் சொல்றீங்க. அபிய பழி வாங்குறதுல நம்ம 2 பேரோட வேவ் லென்த்தும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் மேடம். என்ன பண்ண போறீங்க? அத பத்தி நேர்ல பேசிக்கலாம், போன்ல வேணாம் மேடம். சரி, நான் அப்புறமா உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க வந்து என்ன பாருங்க. ஓகே மேடம். ஏ அபி, அந்த ஆர்டர் மூலமா பணம் சம்பாரிச்சு சஞ்சீவ் கடன் அடைச்சு சஞ்சீவ ஜெயிலுக்கே போக விடாம தடுக்கலான்னு பாக்குறியா? உன்னை 1 ரூபாய் கூட நான் சம்பாதிக்க விட மாட்டேன்டி. அந்த சஞ்சீவ் ஜெயிலுக்கு போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஏ ஸ்ரீஜா, அபிய வாட்ச் பண்ற மாதிரியே சஞ்சீவியை வாட்ச் பண்ணணும். சஞ்சீவ் குழந்தைய கண்டுபிடிச்சிட போறான். அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதனால தானே அந்த புரோக்கர் கிட்ட 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து அந்த குமார ஊரை விட்டு நம்ம போக சொல்லிருக்கோம். குமார் இருந்தா தானே சஞ்சீவ் குழந்தைய கண்டுபிடிப்பான். குழந்தை விஷயத்துல நாம சேஃப் தான். எனக்கு என்னமோ அப்படி தோண மாட்டேங்குது. அந்த புரோக்கர் நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மள ஏமாத்திட்டானோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி சொல்றியா? சரி, புரோக்கர் கிட்டயும் பேசிடலாம். இந்த புரோக்கர் போன் எடுக்க மாட்டேங்கிறான். நான் தான் சொன்னேன்ல, பணத்தை வாங்கின புரோக்கர் இப்ப போன் எடுக்காம அவன் வேலையை காட்டுறான் பாத்தியா? பாத்துக்கலாம், விடுமா. பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியதான். வேற வழியே இல்லை. பாப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்ட்ட போறது தான் ஒரே வழி. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? இருக்காருங்க. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. எந்த ஆம்பளையும் தன்னோட தன்மானத்தை விட்டு கொடுத்து அடுத்தவங்க கிட்ட அனாவசியமாக கெஞ்ச மாட்டான். நீங்கள் உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியாமல் என்கிட்ட கண் கலங்கி கெஞ்சும்போது இதில் ஏதோ முக்கியமான விஷயம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு உதவி பண்ணேன். ஆமாம், உங்கள் குழந்தைக்கு என்னதான் ஆச்சு? குழந்தை இறந்துருச்சு சார். வாங்க.
வணக்கம் சார். வணக்கம். ஆமா, நீங்க சஞ்சீவ் தானே? ஆமாம் சார். உட்காருங்க. தேங்க்யூ சார். ம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? சார், என்ன விஷயம் சொல்லுங்க. காணாமல் போன என் பாப்பாவை தேடி கண்டுபிடிக்கணும் சார். அதுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். பாப்பா காணாம போச்சுன்னு சொல்றீங்க? அன்னைக்கு உங்க குழந்தை தவறிடுச்சுன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் ஏன் இப்ப மாத்தி சொல்றீங்க? சார், நானும் என் குழந்தை தவறிடுச்சுன்னு தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறமா தான் சார் எனக்கே தெரிஞ்சது என் குழந்தை தவறி போகலை, தொலைஞ்சு போச்சுன்னு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. தவறிதான் சார் போச்சு என் குழந்தை. ஆனா எப்படியோ திரும்ப பொழைச்சிருச்சு சார். அது இப்ப யாருக்கிட்டயும் இருக்கு சார். என் குழந்தைக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு சார். அது வரைக்கும் தான் சார் எனக்கு தெரியும். நீங்க குழந்தைய அடக்கம் பண்ண சொல்லி கொடுத்த வெட்டியாங்கிட்ட போய் கேட்டா அவன் உங்க குழந்தை எப்படி பொழைச்சது, இப்ப எங்க இருக்குன்னு சொல்லிடுவான்ல. போனேன் சார், ஆனா அவங்கள பார்க்க முடியல சார். இப்ப அவங்க எங்க இருக்காங்க கூட தெரியல சார். உங்க குழந்தைய தூக்கிட்டு போன பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? மங்கா சார். அவங்க கிட்ட தான் சார் என் குழந்தை இருக்கு. ஆனா மங்கா எங்க இருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது சார். அந்த அடகு கடையில வாங்கின நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். அப்போ இந்த நம்பருக்கு சொந்தக்காரன் தான் உங்க குழந்தைய கொல்ல பார்த்திருக்கான். அவன் தான் உங்க குழந்தை செயினை சேட்டுக்கிட்ட வித்திருக்கான். ஆமா சார். அவனை பிடிச்சா உங்க குழந்தை எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆமா சார். சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளுங்க சார். குழந்தைய மிஸ் பண்ண டிப்ரெஷன்ல இருந்த உங்க ஒய்ஃப் அபி இப்ப எப்படி இருக்காங்க? நார்மல் ஆயிட்டாங்களா? சார், சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்காங்க சார். ஆனா எனக்காக தான் அவங்க வெளியே காமிக்காம இருக்காங்க. எப்படி சொல்றீங்க? சார், 2 நாளைக்கு முன்னாடி தான் யாரோ ஒருத்தங்க தான் குழந்தைய குப்பை தொட்டியில தூக்கி போட்டாங்கன்னு தெரிஞ்சு தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாம ரோட கிராஸ் பண்ணி குழந்தைய காப்பாற்ற போயிட்டாங்க சார். 1 செகண்ட் தான் சார். மிஸ் ஆயிருந்தா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் சார். அபியோட மனசுல பாப்பா இல்லைங்கிற நினைப்பு தீய அறிஞ்சிட்டு இருக்கு சார். அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஒரு நாள் என் அபியை அது எரிச்சிடும் சார். சார், அபிக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி குழந்தைய கண்டுபிடிச்சு அந்த தீயை அணைச்சிடணும் சார். என் அபி ரொம்ப பாவம் சார். நிறைய வேதனையை அவன் அனுபவிச்சிட்டான். இதுக்கு மேலேயும் அவன் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டாம் சார். அவன் நல்லா இருக்கணும் சார். அதுக்கு காணாம போன எங்களோட குழந்தை திரும்ப கிடைக்கணும் சார். நீங்க தான் சார் எப்படியாவது எங்க குழந்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அபி ஆசிரமத்தில் இருக்கிற குழந்தைய தான் குழந்தையா நினைக்கிற அளவுக்கு அபி பித்து பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க போல இருக்க. சஞ்சீவ் சார். அது சார், ஒன்றும் இல்லை. சரி, நீங்க ரைட்டர் கிட்ட உங்க பாப்பாவை காணும்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க. நான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். நீங்க கொடுத்த நம்பர் யாரோடது, அவன் எங்க இருக்கான், அட்ரஸ் என்னன்னு விசாரிச்சு டீட்டெயில் கலெக்ட் பண்றேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. சீக்கிரமே உங்க பாப்பாவை கண்டுபிடிச்சிடலாம். சார், அப்படியே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் சார். சொல்லுங்க. சார், என் பாப்பா கேஸை நீங்க விசாரிக்கும் போது நானும் உங்க கூட இருக்கலாமா சார்? ஏன் கேட்கிறேன்னா, இந்த நம்பருக்கு சொந்தக்காரனா எனக்கு நல்லாவே அடையாளம் தெரியும் சார். தேவைப்பட்டா நான் கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே, நான் வரேன் சார். போயிட்டு வாங்க.
மாங்காய் முட்டு கையில கிடைக்கட்டும். அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு ஸ்ரீஜா கண்ணு முன்னாடியே கொண்டுறேன்.